தனுசு ராசிக்காரங்க வந்து ஆளுமை நிறைந்தக்காரங்களா இருப்பாங்க. அழகும் ஆளுமையும் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ₹10 நீங்க என்ன வச்சுங்க, அந்த ₹10 10 வாட்டி எண்ணி 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 உள்ள வைப்பாங்க. அந்த ₹10 ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நம்ம ஒரு ₹100 ₹1000 மாற்றணும்னு நினைக்கிறோம். அதற்கான யுக்தியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தனுராசி. அவங்க ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த சர்க்கிளை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட பிரச்சனையே. அவங்க அதை தாண்டி வந்தாங்கன்னா இன்னும் நிறைய சமாளிக்கலாம், நிறைய கத்துக்கலாம், நிறைய விஷயம். தனுஷ் ராசினியர்களுடைய வாழ்வியல் கர்ம பலன்கள் பார்க்கலாமா? முதலாவதாக அவங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்த்தலாம். ஒருத்தருடைய குணம் சரியா இருந்தாலே மற்ற எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள். தனுசு ராசிக்காரங்க வந்து ஆளுமை நிறைந்தக்காரங்களா இருப்பாங்க. அழகும் ஆளுமையும் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதுலயும் தனுசு ராசியில பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எஜுகேட்டடா படிச்சவங்களா இருப்பாங்க. ஒரு 80%லேருந்து 85% படிச்சவங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, அம்மா இப்பதாம்மா படிப்புன்றதெல்லாம் இருக்கு, முந்தைய காலத்துலலாம் அந்த அளவுக்கு படிப்பு இல்லையே, அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பொது ஞானமாவது இருக்கும் கண்டிப்பாக. மோஸ்டா எல்லாமே அறிவு ஜாஸ்தி இருக்கக்கூடியது இந்த தனுராசிக்காரங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நமக்கு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேது ஞானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், சுக்கிரன் அழகு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், ப்ளஸ் வந்து சூரியனோட நட்சத்திரம் 3மே இருக்கு. அது வீடு யாரு? குரு பகவானோட வீடு. குருனாலே நமக்கு ஞானம் ஃபுல்லாவே கொடுக்கக்கூடியது. ஞானம் மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு பகுத்து இதுதான் கரெக்ட் ஸ்டேட் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறன். அதனால வந்து அந்த வீட்டுல இருக்க பிறந்தவங்க அவருடைய குணாதிசயம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, ரொம்ப ஆளுமை திறமையா இருப்பாங்க, ரொம்ப அழகும் ஆளுமையும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஒரு மனுஷனாகவும் இருப்பாங்க. நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து அதற்கேற்றப்ப மூவ் பண்ணுவாங்க ஒரு விஷயம். ஓகே ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ராசினியர்கள் வந்து இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த தொழில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் உங்கள் லைஃப் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வேலையை சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான தொழில் சூஸ் பண்ணலாம்? 6ஆம் அதிபதி வந்து சுக்கிரனா வருவாங்க அவங்களுக்கு, ரிஷபராசி. அதனால வந்து அவங்க அது ரீதியான தொழில் வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது ரீதியான தொழில்னு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அழகு சார்ந்த தொழில், அதுக்கப்புறம் வந்து வாசனை நிறைந்த தொழில், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்லே வந்து சாதாரண அந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, கார்மெண்ட்ஸு, பொட்டேக்கு இதெல்லாமே வந்து சுக்கிரனே குறிக்கக்கூடியது. ப்ளஸ் நம்ம இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் செக்ஷன்ஸான வேலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே கூட இது வரும். ப்ளஸ் இந்த இதுலேயே வந்து சைபர் செக்யூரிட்டி, அது இந்த சுக்கிரனை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிலேயே சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் கடல் சார்ந்த இது இருக்குது, இதெல்லாமே கூட ரொம்ப சுக்கிரனை குறிக்கும். உடனே கேட்பாங்க, சார் நீங்கள் சுக்கிரனை வந்து சைபர் செக்யூரிட்டியில் எப்படி சேர்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சுக்கிரன். ஏன் அப்படின்னா அங்கே வந்து சுக்கிரன் வந்து சைபர் செக்யூரிட்டின்றது நமக்கு புத்தியை யூஸ் பண்ணணும், ஓகேவா, ரொம்ப நேர்த்தியா ஒரு வேலையை வந்து பார்க்கக்கூடியது. அது வந்து சுக்கிரனால மட்டும்தான் முடியும். எப்படி குரு வந்து நமக்கு தேவ குரு அப்படின்னா, சுக்கிரன் வந்து அசுப இதுவா இருந்தாலுமே ரொம்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி புதனும் சுக்கிரனும் மாத்திப்பாங்க. அவங்க நல்லதான் கொடுப்பாங்க, கெட்டதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிறைந்தவங்க சுக்கிர பகவான். ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. 6ன்னும் போது இவங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. இந்த வேலை செய்யும் போதெல்லாம் தொழில்னு வரும்போது 10ஆம் இடம் வந்து புதனாக வருவார். ஓகே. ஸோ அப்போ புதன் சார்ந்தது என்ன, அகாடமி, ஸ்கூல்ஸு, பிளே ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டியா சிட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஐடியிலே இந்த சிஏ பர்சன்ஸ்லாம் வச்சுட்டு ஆடிட்டிங் ஆஃபீஸ்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே அவங்க வந்து தொழிலாக பண்ணும்போதும் நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்கம்னு சொல்லியாச்சு. பண வரவு எப்படி இருக்கும் தனுஷ் ராசினியர்களுக்கு? தனுஷை பொறுத்த வரைக்கும் பணம் நல்லாவே வரும். ரொம்ப வந்து ₹10 நீங்க என்ன வச்சுங்க, அந்த ₹10 10 வாட்டி எண்ணி 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 உள்ள வைப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பணத்தை வந்து பார்த்து வச்சு மூடி மூடி வைக்கக்கூடிய வந்து தனுசு ராசிக்காரங்க. அந்த ₹10 ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நம்ம ஒரு ₹100 ₹1000 மாற்றணும்னு நினைக்கிறோம். அதற்கான யுக்தியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தனு ராசிக்காரங்க. ஆனா அவங்க ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த சர்க்கிளை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட பிரச்சனையே. புரியுதுங்களா? அவங்க ஒரு வேலைன்னா அந்த வேலையிலே தான் போவாங்க.
அடுத்து பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பிசினஸ்னா பிசினஸ்லயே தான், ஒண்ணுன்னா ஒண்ணுதான். இந்த வட்டம் போட்டு வாழக்கூடிய ஒரு ஆமா, person. அந்த குதிரைக்கு ஒரு இது கடிவாளம் எப்படி கட்டி போட்டா போன அந்த மாதிரி. மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்ட்ரெயிட்டாவே தான் போவாங்க. இப்படி எவ்வளவு பார்க்க மாட்டாங்க தனுராசிக்காரங்க கிட்ட. அது ஒரு மைனஸ். அவங்க அதை தாண்டி வந்தாங்கன்னா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய கத்துக்கலாம், நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி உயர் பொறுப்பு அடையிறது, பிசினஸ்லயே கொஞ்சம் மேல போறது, வேலையிலயுமே ஒரு மேல்தட்டு மக்கள் சொல்லுவாங்களே, அது எல்லாமே இந்த தனுராசிக்காரங்க இருப்பாங்க. ஓகே, ஓகே. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நல்ல பண வரவும் வருது. ஆனா என்னுடைய குடும்ப வாழ்க்கை, அதுதானே மேம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்போசிட் அமைஞ்ச மனைவி வந்து இவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால ஒரு மனக்கசவு இருந்துகிட்டே இருக்கும். பூராடம்க்கு வந்து அதுக்கான கரெக்டா மேட்சிங் பண்ணிட்டு சுக்கிரன் வந்து பக்காவா, ஜென்ஸா இருந்தா சுக்கிரன் பக்காவா இருந்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் லைஃப். பிரச்சனையே இல்லை. அதுலயும் பூராடத்துக்கு வந்து மிதுன ராசியில இருக்கிறவங்களை வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஓகே. பிச்சுக்கிட்டே போக மாட்டாங்க. சண்டை போட்டு மண்டையை பிடிச்சு அடிச்சுக்கிட்டாலும் பிச்சுட்டு போகாம அப்படியே ஒத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி. இதுல வந்து இல்ல கொஞ்சம் மேரேஜ் லைஃப் வந்து அடி வாங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராடம் நட்சத்திரம் தான். கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஆளுமை திறமை ஜாஸ்தி இருக்காமன்னா, ஜென்ஸா இருந்தாங்கன்னா அந்த ஆணாதிக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்க கொஞ்சம் நிலவுமே தவிர, பெருசா ஒன்றும் பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து மோசமான ராசியெல்லாம் கிடையாது. ஒரு 80%, 75-80% கல்யாணம், குடும்பம், அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி அமையும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. ஏதோ ஒரு 10%க்கு தான் அதெல்லாம் வந்து அமையாம இருக்குன்னு. மீதி 90% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஒரு லென்த்தி ஃபேமிலி, ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர்லேருந்து வரக்கூடிய ஃபேமிலியா தான் இருப்பாங்க. தனுஷ்க்கு பிரமாதமா இருக்குன்னே சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஏன்னா கைகூடி வரக்கூடிய ஒரு தத்துவப்படி 9வது இடம். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஓகே. 9 நாளே நமக்கு எல்லா பாக்கியமும் கொடுக்கக்கூடிய இடம். ஓகே. 1, 5, 9 5 பூர்வ புண்ணியம்னா 9 எல்லாமே கிடைக்கும் நமக்கு. அதுல இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரமும் ரொம்ப நல்ல சொல்ல முடியாத ஒரு நட்சத்திரங்க. ஆனா அவங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு, அவங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்றத பொறுத்து அவங்களுடைய வாழ்வியல் கொஞ்சம் மாறும். ஓகே. மத்தபடி ஓவரால் நல்லாவே இருக்கும் தனுசுக்கு. ஓகே. எல்லாமே நல்லா இருந்தாலுமே வந்து அவங்க உடல் ரீதியா பிரச்சனைகளை சந்திச்சா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? ஏன்னா வந்து நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமாமா? தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பல் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் தலை ரீதியான பிரச்சனை கண்டிப்பா வரும். நரம்பு வந்து கண்ணுக்கு போற நரம்புல கொஞ்சம் பாதிப்பு வரும். இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இவங்க பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் எடுத்து பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். இவங்களுக்கு இந்த சின்ன பிடிவாதம் இருக்கு இந்த உணவு பழக்கத்துல. என்னன்னா அவங்க அதை கொஞ்சம் மாத்திக்கணும். இந்த தனுராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை ரொம்பவே நல்லா மாடிஃபை பண்ணி கொண்டு போகலாம். அதை மாற்ற மாட்டாங்க. உணவு பழக்கத்துல கண்டிப்பா அவங்க மாத்திக்கணும். கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வராது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல வந்து அந்த தோல் சார்ந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் வந்து அவங்க கவனம் செலுத்தணும். மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்தாலும் டக்கு டக்குன்னு போயிடும், சரியாயிடும். ஓகே. அந்த வேகத்துல திரும்ப போயிடும். ஓகே, சூப்பர். தனுஷ் ராசி நேயர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் எது? அந்த ராசிக்கான வந்து அதிபதி குரு. ஸோ குருன்னும் போது ஏதாவது சித்தர், அவங்களுக்கு பிடித்த சித்தரோ இல்ல அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ற சித்தரை அவங்க பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட பாதம். ஓகே. குரு பாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாதம் வுட்ல வாங்கி வச்சுக்கோங்க. குருனாலே மரம். மரத்துல அந்த பாதம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாதத்தை வச்சுட்டு அதை நீங்க வியாழக்கிழமை தோறும் நீங்க வழிபாடு பண்ணிட்டே வரும்போதும் உங்க வாழ்க்கை நல்லாவே தரம் உயரும். இதை பண்ணவும் நல்ல மாற்றம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.